அன்புள்ள பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026வது வருட புத்தாண்டு எனக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறது? என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த வருஷமாவது ஏதாவது தேறுமா? தேறாதா? நம்பலாமா? நம்பக்கூடாதா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகளோடும், எதிர்பார்ப்போடும், கிரகங்களுடைய தன்மைகளோடும் அப்படியே ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த விருச்சக ராசினியர்கள். விருச்சக ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, என்னத்த சொல்ல? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமாக நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்க வாய திறந்து நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த புத்தாண்டு மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் விருச்சிக ராசிக்காரங்க வாயிலிருந்து ஏதாவது வாங்கிட முடியுமா? முடியாதுல்ல. அவங்களே இந்த தடவ போனா போது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வம், சந்தானம் எல்லாத்தையும் இந்தான்னு இந்த தடவ பிரபஞ்சம் அள்ளி அள்ளி தெளிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த புத்தாண்டு இனிதே மலர காத்திருக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த குரு அதிச்சாரமா வந்து அந்த ட்ரீசர் காட்டியிருப்பாரு உங்களுக்கு. நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் மேபி உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல ஏதாவது கிரகங்கள், ஏதாவது தசாபதிகள் 1, 2 வலுக்குறைவாக இருந்தால் மட்டுமே சில அ எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்குமே தவிர 100க்கு 99.99% நான் யூசுவலி யாருக்குமே பர்சன்டேஜ் சொல்ல மாட்டேன். ஆனா 99.99% யாருக்கு இந்த தடவ புத்தாண்டு மிக அருமையாக இருக்கு அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு நான் சொன்ன மாரி விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னேன். நீங்க விரும்பியது அனைத்தும் இந்த தடவ எதெல்லாம் நீங்க விரும்புனீங்களோ, அதெல்லாம் இந்த தடவ செஞ்சு முடிச்சுட்டு அப்படி கெத்தா சிங்கம் மாரி உட்கார போறீங்க. ஏன்னா டிசம்பர் மாசத்துல இருந்தே ஒரு அமைப்பு எப்பயுமே ஒரு சிம்பிள் தான். நீங்க யாரு அப்படின்றத எது தீர்மானம் பண்றது? நீங்க பிறக்கும்போது இந்த கிரகத்தின் மேல் சந்திரன் போயிருப்பாரு. இந்த நட்சத்திரத்தின் மேல் சந்திரன் போயிருப்பாரு. அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா இருக்கும். ஸோ சந்திரன் போகக்கூடிய தன்மையை பொறுத்து, அந்த நேரத்துல எந்த பிளானட் எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து அவங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் வந்து தீர்மானம் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த மாரி உலகத்திற்கு ஒரு ஜனனகால ஜாதகம் ஒவ்வொரு புத்தாண்டுக்குமே இருக்கும். அந்த புத்தாண்டு சமயத்துல எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து, அதுக்கான ஒரு உலகியல் நேட்டரல் ஹாரோஸ்கோப் கிரியேட் ஆயிருக்கும் அந்த நாளுக்காக. ஸோ அந்த வருடம் அதுதான் நிகழும் அப்படின்றது தான் நம்ம அனுமானிக்கக்கூடிய ஒரு விடயம். எப்படி இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு தான் தீர்மானம் செய்யப்பட போகுதுன்றனாலுமே, ட்ரெண்டிங்கா இப்ப நம்ம ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டு இருக்கிற வரிசையில பார்த்தோம் அப்படின்னாலுமே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மிஸ்டர் செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோட பார்வையில இருக்காருன்ற போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஹாப்பி நியூ இயர் யாருக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் தான் உண்மையான ஹாப்பி நியூ இயரா இருக்க போது இந்த 2026வது வருடம். பிறக்கும் போதே மகிழ்வா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி எல்லா மாதமும் அடி தூளா இருக்க போது யாருக்கு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பலன் சொல்வதில அவ்வளவு சந்தோஷம். என் முகத்த பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆத்மார்த்தமா, சந்தோஷமா பலன் சொல்லக்கூடிய ஒரு ராசி யாராக இருக்கு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ரொம்ப எஃபெக்ட் போட்டு எனக்கு கிடைக்கல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண தனமெல்லாம் மாறி நீங்க லைட்டா அப்படி பால அடிச்சு விட்டாலே அது 4 போற அளவுக்கு இருக்க போகுது. நீங்க நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்போம்ல. அப்படி அடிச்சு விடுவாங்க. அவுட் ஆக மாரி இருக்கும். கடைசியில பார்த்தா அவர் கேட்ச் பிடிக்காம அது 4ஆ போயிடும். அப்படி நோ பாலும் சேர்த்து கிடைக்கும். அந்த மாரி இந்த தடவ உங்களுக்கு 4 பிளஸ் ஒரு நோ பால் எல்லாம் சேர்ந்து இந்தான்னு குடுக்க போகுது. பிரபஞ்சம் அல்டிமேட்டான ஒரு டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நான் சொன்னேன்ல ஒரு 12, 13 வருஷத்துக்கு அப்புறமா அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் காத்திருந்த காலம் கூடிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சுக்கிரன், இந்த பக்கம் புதன் இந்த 4 தன்மையோடு குருவுடைய பார்வை பெற்ற ஒரு அமைப்புல, அதுவும் 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த வருடம் உங்களுக்கு மலர்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதுவே ஒரு பெரிய ராஜயோகம். அத தாண்டியுமே வந்து அப்படியே இறங்கி கடகத்துல உட்கார்ந்து ஜூன் மாதத்திற்கு அப்புறமாக டைரக்ட்டா அவருடைய 5ஆம் பார்வையால் உங்களத்தான் பார்க்க போறாரு. சும்மாவே விருச்சிக ராசிக்காரங்க சொல்ல வேணாம். அது மேல லைட் எரிஞ்சா எப்படி இருக்கும்? சும்மா முகம் கழுவுறதுக்கு ஒரு லைட் போட்டு நம்ம முகம் கழுவும்போது நம்மளே இப்படி அழகா தேவதை மாரி தெரிய மாட்டோம். இறைத்தூதன் மாரி தெரிய மாட்டோம். அந்த மாரி தெரிய போறீங்க. எல்லாருக்கும் உங்கள பார்க்கும்போதே அப்படியே வாவ்! இவங்கள பார்க்க மாட்டோமா? இவங்ககிட்ட பேச மாட்டோமான்னு ஏங்குற அளவுக்கு உங்களுடைய அழகு கூட போகிறது. அந்த அழகு என்பது உங்களுடைய அறிவாலும், உங்களுடைய ஆத்மத்தாலும் நிகழப் போகிறது. ஏன்னா 5ஆம் இடம் தாங்க இறையருள். பார்க்கவே தெய்வ கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, மனசு இங்க சந்தோஷமா இருக்கணும். மூளை கொஞ்சம் விசாலமா இருக்கணும். அனைவரையும் தம்மின் தம்மக்களா பார்க்கணும். அந்த மாரி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாரும் என் மக்கள், எல்லாரும் என் இனம்ன்ற மாரியான ஒரு குணம் உள்ள வரப்போகுது. நெறைய நாளுக்கு அப்புறம் காதலா இருக்க போறீங்க. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க போறீங்க. சிரிச்சு பேச போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்களா இப்படி அப்படின்னு மத்தவர்கள்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியா இருக்கு. முதல்ல சொல்லாத. நீ பிளான்லாம் ஒழுங்கா தான் போடுற. முதல்ல செஞ்சு காட்டுன்னு யாரெல்லாம் உங்கள அசிங்கப்படுத்துனாங்களோ,
அவர்கள் மூஞ்சில கரியெல்லாம் இல்ல. மத்த என்னலாம் இருக்கோ பூசுற அளவுக்கு உங்களுடைய செயல் என்பது மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நகல காத்திருக்கிறது. ஏன்னா, எப்பயுமே லக்னம் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். லக்னத்துக்கு வந்து குருவுடைய வெளிச்சம் கிடைத்தல் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, அ மென்டலாவும், பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஃபர்ஸ்ட். ஸ்டாண்ட் அலோனா நிப்பீங்க. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பது ஒன்று வந்து விட்டால், எல்லாத்தையுமே சகலத்தையும் வெல்லக்கூடிய தன்மை வந்துவிடும்னு சொல்லுவாங்க. அது மாரி அந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கும்போது, மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். என்னால எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் பிறக்கும். அது எப்ப வரும்? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதா நடக்கும்போது, தனக்கான சாதகமான சூழல் வரும்போது, கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியுன்ற எண்ணம் வரும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ! கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். இத்தன நாள் நீங்க புலம்புனதெல்லாம் அப்படியே மாறி, இனிமே வந்து கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணி சில விஷயத்த பேச போறீங்க. 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வாவ்! அல்டிமேட். தொடர முயற்சி எல்லாம் வெற்றி. அதுவும் எனக்கு தெரிஞ்சு மகர வீடு, காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, இந்த 3, 10 இடங்கள்லாம் இயங்கும்போது, தொழிலுக்காக சில முயற்சிகளை மேற்கொண்டு, அதன் மூலமான பிரம்மாண்ட வெற்றி அடைய போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க வேலையில நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பல பேரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. திரும்ப அப்படியே அங்கிருந்து மாறி 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. என்ன வேணும் சொல்லுங்க? பெயர், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. நெறைய பேருக்கு லாட்டரியெல்லாம் அடிக்க போகுது. நீங்கலாம் ஃபாரின்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்க. உங்க ஊர்லலாம் எங்க ஊர் மாரி பேன் பண்ணாத லாட்டரி டிக்கெட்லாம் இருக்குன்னா, உங்களுக்கு தான் இந்த தடவ யோகம். விருச்சிக ராசிக்காரங்க ஜூன் மாசத்துக்கு மேல வாங்கி பாருங்க. கண்டிப்பா லாட்டரில பணம் வருவதற்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் நீங்க 5, 10ன்னு சம்பாதிச்சத இனிமே பல கோடி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுயஜாதகமும் ஒத்துழைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக லாட்டரி யோகம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் என்பதுதான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். பணபரஸ்தானமே அதான். அதுக்கு போய் குரு பார்வை, அதுவும் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்ல அங்க சனி வேற இருக்காருன்ற போது, ஆ வேலையின் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகம். முடியாத வேலையெல்லாம் முடிய போது. இழுத்துக்கிட்டே இருக்குல்ல, ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது. யாருக்கெல்லாம் லேண்ட் இஷ்யூ ரொம்ப நாளா இருந்ததோ, சொத்தெல்லாம் 5ஆம் இடம்ன்றதே சொத்து தாங்க. குலதெய்வ சொத்து, பூர்வீக சொத்தெல்லாம் 5ஆம் இடம். அப்ப யாருக்கெல்லாம் சொத்து வராம இருந்தீங்களோ, யாருக்கெல்லாம் வந்து பாகம் பிரிக்காம இருந்ததோ, அதெல்லாம் இந்தா டக்கு 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 நாட் ஒன்லி நீங்க விருச்சிக ராசி. விருச்சிகத்துல உங்களுக்கு எந்த பிளானட் இருந்தாலுமே இந்த தடவை இதான் நடக்க போகுது. மீனத்துல உங்களுக்கு எந்த பிளானட் இருந்தாலும் இந்த தடவை இதான் நடக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமான தன்மை இயங்குவதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், பண ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நகரப் போயிரும். யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததோ, பிரீத் பண்றதுல பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனா விருச்சக வீடு அப்படின்றது 8ஆம் வீடு, ஆயில குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட தான் வந்து நெறையா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் சுகரு, பிபின்னு சொல்லக்கூடிய பரம்பரை வியாதியில அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அத்தன பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் டிசம்பர்ல இருந்தே ஒரு பெரிய விமோசனம் கிடைக்க ஆரம்பிச்சிரும். கரெக்ட்டா டயட் எடுத்துக்கிறது, கரெக்ட்டா எக்சர்சைஸ் பண்றது, கரெக்ட்டா ஒரு எப்பயுமேங்க ஒரு நல்ல ஆள் நம்மளோட இருக்கிறதுக்கும், ஒரு பலவீனம் ஆள் நம்மளோட இருக்கிறதுக்குமே நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ நல்லதெல்லாம் குடுக்கக்கூடிய ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு நம்ம கிட்ட இருக்குன்னா, நம்ம என்ன கவலையா படுவோம்? அந்த மாரி அலாவுதீன் அற்புத விளக்கா இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு குரு வந்து அமர்ந்து, அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து, அதுவும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து, சொல்லும்போதே அப்படியே சிலிர்க்குது எனக்கு. அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. முறையா, சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் ராஜா. அடுத்து இந்த மாரி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். சும்மா 12 வருஷம், 15 வருஷம்லாம் ஊர ஏமாத்த மாட்டேன். 30 வருஷம் ஆகும். இந்த மாரி ஒரு அமைப்பு வந்து சனி இந்த இடத்துல இருந்து சனிக்கு டைரக்ட்டா பார்வை குடுத்து, ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் என்னதான் உழைச்சாலும் உழைப்பிற்கேற்ற ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது செவ்வாயோட வீடு. செவ்வாய்க்கும் சனிக்குமே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ரொம்ப ட்ரைன்னு அடுத்து உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எவ்வளோ பண்ணாலும் பலன் அடையிற வரைக்கும் இறங்கவே மாட்டாங்க. சோர்ந்தே போகாம தன்னுடைய விஷயத்துக்காக அப்படியே ஒரு உடும்பு பிடியா பிடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அப்படியே அ அப்படியே சிறகு வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி லைட்டா மேகத்துக்குள் பறக்கிற மாரியான அமைப்பெல்லாம் இருக்க போகுது. நல்லா இருக்க போறீங்கங்க. விடுங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கண்ணீருக்கு, நீங்க பட்ட கவலைக்கு, காசு, பணத்துல நீங்க வந்து வருத்தப்பட்ட எல்லா நிலைமையும் மாறி, பணம் வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. உங்க உழைப்பிற்கான அங்கீகாரம், உழைப்பிற்கான அடையாளம், இதுவரைக்கும் நீங்க ஏங்கி தவித்த ஒவ்வொன்றும் இந்தான்னு பிரபஞ்சம் வந்து நீங்க கைய நீட்ட வேணாம். உங்க கைய புடிச்சு இந்தா அப்படின்னு சொல்லி வச்சு குடுக்க போகுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. நெகட்டிவா என்ன சொல்லணும்னு எட்டி பார்த்தனான்னு தேடி தேடி பார்க்குறேன். எதுக்கு நெகட்டிவா சொல்லிட்டு? இதுவரைக்கும் வாழ்க்கையில பட்ட நெகட்டிவே பத்தாதா? நான் வேற நெகட்டிவா சொல்லணுமா? ஒண்ணுமே வேணாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருங்கள். அதே மாரி நெறைய கண்படுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. 5ஆம் இடத்துக்கு எப்பவுமே குரு பார்வை மீன்ஸ் 5ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது, நெறைய குலதெய்வ, இஷ்ட தெய்வ பேரருள் கிடைக்கும்.
குலதெய்வத்துடைய ஆசி அல்டிமேட்டா இருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் யாரெல்லாம் குலதெய்வம் தெரியலன்னு நினைச்சீங்களோ, இந்த தடவ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது நிறைய ஏதாவது அந்த விருச்சிக வீடேன்ற மாரி இது வந்து ஒரு மாரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால உங்களுடைய குலதெய்வம் இல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து உங்களுடைய குலதெய்வம் இந்த ஆறு, கம்மா இல்லாட்டி உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கிறது. இந்த அமைப்புல தான் இருக்கும். நான் போன தடவையே சொன்னேன். ஏதாவது ஒரு கிணறோட சம்மந்தப்பட்டிருப்பீங்க, தண்ணீரோட சம்மந்தப்பட்டிருப்பீங்க. இந்த தடவை இந்த மாரியோட அமைப்பு இருக்கக்கூடிய தெய்வ கோயில்களுக்கா போயிட்டு வந்து, அதற்கான நிவர்த்தி புதுசா கண்டுபிடிப்பீங்க. இன்னோவேஷன்லாம் சூப்பரா இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடம் வலிக்கிறது. ஸோ நெறைய டிராவல் பண்ண போறீங்க. 3ஆம் இடம்ன்றது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். அந்த தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் மகர வீடா இருந்து, அதுவும் சனியோட வீடு அந்த 3ஆம் இடத்து அதிபதி போய் 5ல உட்கார்ந்து, அதுவும் குருவோட பார்வையில இருக்கிறது அப்படின்றதா வாவ்! வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு சொல்ல தெரியல. உங்களுடைய தசாபுத்தியும் நல்லா இருந்தா, சாதாரண கார்ல போனவங்க இனிமே ஆடி கார்ல போவீங்க. அந்த அளவுக்கான உங்களுடைய ஆட்டம் அதிரடியான ஆட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வியாதியால கஷ்டப்பட்டீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு மாரி கைக்கு வர மாரி இருக்கு, கண்ணுக்கு தெரியுது ஆனா கைக்கு வர மாட்டேதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான யோகம் இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. அது உங்களுக்கு நியூ இயர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். நியூ இயர்க்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு. நான் எப்பயுமே சொல்ற மாரி ஒரு கிரக பயிற்சி என்பது 2 மாதங்களுக்கு முன்னாடி அதோட தன்மையை கொடுக்க ஆரம்பித்துவிடும் என்கிற அமைப்பில் ஏப்ரல் மாதத்திலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சொல்வாக்கும், செல்வாக்கும் வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஓகே. கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக்கா இருக்கிறது, ஏப்பம் விடுறது, ஒரு மாரி பேசிட்டு இருக்கும்போது ஏப்பமா வர்றது, அதே மாரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இந்த இடத்துல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டிய அமைப்புல தான் இருக்கீங்க. சனியோட டிரான்சிட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அங்கிருந்து குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி என்பது ஒரு சுபத்துவப்பட்டக்கூடிய சனியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கான எதிரி வந்து உங்களுக்கு காலமே உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி வேணா இருந்துட்டு போதுங்க. அது என்ன தசை வேணா நடந்துட்டு போகுது. அது 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை விரயமா தான் ஆகியாகணும்னு உங்க விதியே இருந்தாலுமே, இந்த தடவ இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகம், ஐயோ! என் புள்ள பாவம்னு உங்க குலதெய்வம் வந்து உங்க முன்னாடி நின்னு இந்தா, இந்தா, இந்தான்னு குடுத்து இந்த 1 மாச காலம் ரூட்ட கிளியர் பண்ணி அனுப்ப போகுது. நான் திரும்பவும் சொல்றேன். இந்த 1 மாத காலம் உங்களுடைய முயற்சியை சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்களே ஆனால் 30 வருடத்திற்கான வித்து உங்க வாழ்வியலுக்கான விஷயத்த நீங்க போடுவீங்க. அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரருக்கு பலன் சொல்லும்போது நான் அப்படியே வார்த்தைய தேடுவேன். என்னலாம் சொல்லி இவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணலாம். ஐயோ! பாவமே இந்த புள்ளைங்க அப்படின்னு. ஆனா இந்த தடவ அப்படிலாம் இல்ல. வா! 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 சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாரி சந்தோஷமா இருக்கு. அப்படியே நிக்கட்டும் இந்த சந்தோஷமெல்லாம். படிக்கிற விருச்சிக ராசி குழந்தைங்க பிரம்மாண்டமா படிக்க போறீங்க. நெறைய பேர் இந்த ஆய்வு மேற்கொள்ளுதல்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி பிஹெச்டி படிப்பு வரைக்கும் போய் படித்து உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நெறைய பேர் வெளியூர், வெளி மாநிலம் சார்ந்து படிக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா, அது கிளியர் ஆகி போறதுக்கான அமைப்பு 100 விழுக்காடு இருக்கு. சும்மா தான் இருப்பீங்க. திடீர்னு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 12ஆம் இடமே காலபுருஷனுக்கு வந்து பயணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து குருவோட பார்வை அங்க இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடமா இருக்கிறது. வேலைக்காக சில பேர் வெளிநாடு போறது. வேலைக்காக சில பேர் வெளி ஊருக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது. ஒரு இடத்த இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறது எல்லாமே நடக்க போகுது. சும்மா இருந்தா கூட வேற வீட்டுக்கு மாறலாம், வேற இடத்துக்கு மாறலான்ற மாரி ஒரு இடத்தை சார்ந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ச்சி என்பது கண்டிப்பாக 100 விழுக்காடு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இனிதே மலர காத்திருக்கிறது. நெறைய பேர் எக்ஸாம்ஸ்க்குள்ள போவீங்க. நெறைய பேர் வந்து முயற்சி மேற்கொள்வீர்கள். அது புது புது முயற்சியாக இருக்கும். 3ஆம் இடம்ன்றதே தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். அதுமேல் 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடம் வந்து உங்களுடைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்கிரீஸ் பண்ணக்கூடிய இடம். 3ஆம் இடம் அப்படின்றதே நீங்க வந்து என்ன சொல்றது? உங்களுடைய அடுத்த நிலைமைக்காக நீங்க போடக்கூடிய ஒரு அஸ்திவாரம். வாட் நெக்ஸ்ட் அப்டின்னா அது 3ஆம் இடம் தான். ஸோ இந்த இடங்கள்லாம் வழுக்கிறது குருவோட பார்வையில் அப்படின்றபோது, நெறைய பேர் உங்களுடைய வாழ்வியலுக்கான அடுத்த தேவையை நோக்கி சில முயற்சிகளை மேற்கொண்டு, அதில் ஒரு வெற்றி கண்டு வெற்றியாளராக திகழக்கூடிய மாதமாக இருக்கிறது. நெறைய பேருக்கு விட்டு போன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. 10 வருஷமா வரல, 12 வருஷமா வரல. இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு இந்தான்னு வரப்போகுது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு ஒரு செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. உள்ள என்ட்ரி ஆகும்போதே மாஸ் வெற்றி காட்ட போறீங்க. அது குட்டியோண்டு விருச்சிக ராசி குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு 60 வயசு விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, குருவுடைய பார்வை பலன் இருக்கும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? அப்படியே கெத்தா சிங்கமா இருக்குமா. நெறைய பேருக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. எந்த செலிபிரிட்டி யாராக இருந்தாலும் சரி. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் வைத்திருக்கீங்களோ, அத்தனை அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்தான்னு இந்த தடவ உங்களுடைய கடன் எல்லாம் அடைந்து காரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது.
ஓகே. நீங்க படிக்கிற விருச்சிக ராசி குழந்தைங்களா இருந்தா எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. நான் தான் சொல்றேனே எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்க போகுது இந்த தடவ. நெறைய முயற்சிகள் மேற்கொள்ள போறீங்க. நெறைய ட்ரை பண்ண போறீங்க. 1க்கு மேற்பட்டு படிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இயங்க காத்திருக்கிறது. ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு. தொழில் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க குலதெய்வத்துடைய ஆசிகள் மூலம் நடக்கப் போகிறது. பணத்திற்காக சில இடத்திற்கு நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. வருமானம் பெறப்போகிறது. திடீர்னு இருக்கிற வேலைய விட்டு பிசினஸ் பண்ணலாமா? இல்ல இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு போலாமா? நான் சொன்ன மாரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது இயங்க போதுன்றபோது, இருக்கிற வேலைய விட்டு அடுத்த வேலைக்கு போறது, அதில் உங்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம் கிடைத்தல் அப்படின்ற மாரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாக ஒவ்வொரு மாதமும் நிகழப் போகிறது. எதுல கவனமா இருக்கணும்னா, இந்த எ அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மார்ச், ஏப்ரல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மத்த எல்லா மாதமுமே சூப்பர் தான். ஸோ நெறைய பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் முடியும். இந்த வருடம் 2026 ஆரம்பிச்சு 2026 டிசம்பருக்குள்ள நெறைய ப்ரமோஷன், நெறைய இன்கிரிமென்ட் முடியாத வேலை இழுத்துட்டு இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடியறது. நெறைய பேருக்கு வந்து ஒரு அதான் சொல்றேனே, ஏதாவது ஒண்ண விட்டுட்டு ஒண்ணு ஆரம்பிப்போமோன்ற மாரி திங்கிங், தாட் ப்ராசஸ்லாம் இன்கிரீஸ் ஆகுது. இந்த மாரிலாம் நெறைய நடக்க போகுது. இத்தன நாள் இல்லாத அளவுக்கு, இத்தன நாள் நீங்க பட்ட கஷ்டத்திற்கான ஒரு விமோசனம் கிடைக்க போகுது. புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, தொழில் வாங்குறது எல்லாம் நடக்க போகுது. புது முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீர்கள். அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கான நட்பு வட்டம் அதிகரிக்கப் போகிறது. நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கான நடை, உடை எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே டீ ஷர்ட்லாம் போட்டு ஜில்லுன்னு ஜீன்ஸ் காட்ட போறீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது. என்ன வாழ்வே மாயம்னு சொல்லிட்டு இருந்த கமைப்பெல்லாம் மாறி, வாழ்க்கையை வாழ்வதற்கேன்ற மாரி அப்படியே பூத்து குலுங்க போகுது. எனக்கு சொல்லும்போதே சந்தோஷமா இருக்கு. நம்புங்க. நான் நம்புறேன்ல. யாரோ ஒருத்தி நானே நம்புறேன் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. நீங்க தேவையில்லாம தயவு செஞ்சு கமெண்ட் கீழ போடாதீங்க. ஏன்னா புது வருஷம் உங்களுக்கான எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து தருவதற்காகத்தான் விருச்சிக ராசிக்காரருக்கு மலர காத்திருக்கிறது. இல்லாட்டி நான் இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. சும்மா கீழ வந்து உயிர் மட்டும் தான் மிச்சமா இருக்கு. அதெல்லாம் நடக்கலன்னுலாம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஓ! இந்த பையனுக்கு வேணாம் போலன்னு பிரபஞ்சம் குடுக்காம போயிடும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா உங்களுடைய கனவுகள் என்னவோ அத கீழ கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓகே. அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படவே வேணாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. 60 வயது தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஒரு மாரி யாரெல்லாம் ஹெல்த் இஷ்யூல அஃபெக்ட் பண்ணீங்களோ, யாரெல்லாம் ஹார்ட் பிரச்சனைல வருத்தப்பட்டீங்களோ, யாரெல்லாம் வந்து வயிறு பிரச்சனைல அவஸ்த் பண்ணீங்களோ, நெறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் பிரச்சனைல அவஸ்தைப்பட்டீங்களோ, அத்தன பேருக்கும் மிகச்சரியான யோகமான காலகட்டம். நான் சொன்ன மாரி பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய இந்த பிபி, சுகர், தைராய்டு இதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு காணாம போறதெல்லாம் பார்க்க போறீங்க. நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது. மாற்று மருத்துவம் கிடைக்க போகுது. அலோபதி கிடைக்கிறது. ஏன்னா சனியெல்லாம் இருக்கும்போது இந்த மாரி விஷயத்த இண்டிகேட் பண்ணுவார். அலோபதி விட்டுட்டு சித்தாக்கு போறது, அந்த மூலமா சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், அதன் மூலமா கொஞ்சம் கம்மியாகுறது அப்படின்ற மாரி நெறைய நல்லவைகள் நடக்குது. ஹெல்த் வைஸும் சரி, வெல்த் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. பெருசாலாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எதுல கவனம்? பேச்சுல மட்டும் கவனம். தயவு செஞ்சு ரகசியங்கள் பரம ரகசியமா இருக்கட்டும். சில சமயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கும்போது நம்மள மீறியாம நம்மளுக்கு ஒரு எந்து வந்துரும். அப்ப நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவோம். கூட இருக்கிறவன் தான் விருச்சிக ராசிக்காரங்களா இந்த தடவ குழி பறிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துக்கே வந்து இருந்த பார்வை போயிருச்சு. அது 8ஆம் இடம் இதெல்லாம் நான் கூட்டி கழிச்சு பார்த்தா 2ஆம் அதிபதி போய் 8ல வர உட்கார்ந்திருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். அதனால வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அடுத்தவர்களை ஹேண்டில் பண்ண வேண்டிய காலமா தான் இருக்கு. மத்தபடி எல்லாமே சூப்பர். ஆனா ஒண்ணு, நீங்க என்னதான் வந்து இருந்தாலுமே மேல இருக்கிறவன் என்ன முடிவு பண்றான் அதான் நடக்க போகுது. என் பிள்ளைக்கு நான் குடுத்தே தீருவேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பிளானட்டும் தயாரா இருக்கு. நாட் ஒன்லி 1 9மே தயாரா இருக்கு. அப்ப கவலையப்பட வேணாம். ஏதாவது ஒண்ணு மைனஸ் இன்னொன்னு வச்சு நம்ம வந்து பேட்ச் அப் ஒர்க் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இந்த தடவை விரும்பியதை அனைத்தும் செய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த தடவை உங்களுக்கு என்ன கலர் அதிர்ஷ்ட கலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய ரெட் கலர் பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய ரெட் கலர் பயன்படுத்துங்க. இல்ல ரெட் கலர்ல ஏதாவது பேனா வச்சுக்கிறது, ரெட் கலர்ல ஏதாவது கர்ச்சீஃப் வச்சுக்கிறது அப்படின்ற மாரி பயன்படுத்துங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை ரெட் கலர்ல பைக்கோ இல்ல காரோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல ரெட் கலர்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைப்பீங்க. ரெட், எல்லோ இது 2மே இந்த தடவை உங்களுக்கு ஒரு மிகச்சரியான லக்கிய கொண்டு வந்து கிடக்கக்கூடிய கலராக அமைய காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதை தாண்டி மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடமே வந்து மனம் சார்ந்த விஷயம். மந்திரினே பேரு அம்பாளுக்கு. அதனால மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்ய 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 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய வருடமாக இனிதே மலர காத்திருக்கிறது.